கேப்டன் தொலைக்காட்சியின் காலை செய்திகளை வழங்குவதற்காக மோனிஷா. முக்கிய செய்திகள். தொடர்பு கொள்ள முடியாத நிலையில் ஜெயலலிதா இருப்பதால் தமிழகத்தில் உருப்படியான எந்த திட்டங்களும் நிறைவேற்றப்படவில்லை. திருமதி பிரேமலதா விஜயகாந்த் குற்றச்சாட்டு. திருதாவூர் பங்களாவிற்கு கண்டெய்னர் லாரிகள் பணம் கொண்டு சென்றது தொடர்பாக புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காதது ஏன்? ஆளும் கட்சிக்கும் பணம் படைத்தவர்களுக்கும் சாதகமாக தேர்தல் ஆணையம் செயல்படுவதாக திருமதி பிரேமலதா விஜயகாந்த் விமர்சனம். வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்புக்கு தேர்தல் ஆணையம் தடை. வாக்குப்பதிவு நேரத்தை 2 மணி நேரம் அதிகரித்தும் உத்தரவு. திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் பஞ்சபூதங்களிலும் ஊழலை அரங்கேற்றியவை. மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் விமர்சனம். விரிவான செய்திகள். சிறுதாவூர் பங்களாவிற்கு கண்டெய்னர் லாரிகள் பணம் கொண்டு சென்றது தொடர்பாக புகார் அளித்தும் தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்காதது ஏன் என திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கேள்வி எழுப்பியுள்ளார். கோவையில் நடைபெற்ற தேமுதிகவின் தேர்தல் அறிக்கை விளக்க பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், மின்வெட்டு காரணமாக நெசவு தொழிலாளர்களும் விவசாய பெருமக்களும் பெரிதும் பாதிக்கப்பட்டு வருவதாக குற்றம் சாட்டினார். வேலைவாய்ப்பு உருவாக்கப்படாததால் படித்த இளைஞர்கள் வேலைவாய்ப்பை தேடி அண்டை மாநிலங்களுக்கு படையெடுத்து வருவதாக அவர் வேதனை தெரிவித்தார். கடந்த 50 ஆண்டு காலமாக மாறி மாறி ஆட்சி செய்து வரும் திமுக, அதிமுக கட்சிகள் ஊழலுக்கு வழிவகுத்ததாக குற்றம் சாட்டினார். சட்டமன்றத்தில் 110 கீழ் அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் எதையும் ஜெயலலிதா இதுவரை நிறைவேற்றவில்லை என திருமதி பிரேமலதா விஜயகாந்த் சரமாரி புகார் தெரிவித்தார். கடந்த 50 வருஷமா யார் ஆட்சி பண்ணாங்க? காமராஜர் அவர் ஆட்சி மட்டும்தான் தமிழ்நாட்டில் பொற்கால ஆட்சி. அவர் தான் ஸ்கூல்ஸ் கொண்டு வந்தாரு, டேம் கட்டினாரு, மிட் டே மீல் ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தார். அப்புறம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கொஞ்சம் மனிதாபிமானத்தோடு நடந்துகிட்டார், இல்லன்னு சொல்ல. அதுக்கு பிறகு வந்த கலைஞரும் சரி, ஜெயலலிதா அவர்களும் சரி, முற்றிலும் லஞ்சம் ஊழலுக்கு மட்டுமே வழிவகுத்து இன்னைக்கு பல கேசுகள் இன்னைக்கு அவங்க மேல வந்து தமிழ்நாட்டையும் சரி தமிழக மக்களையுமே முன்னேற்றாமல் முற்றிலுமாக முடக்கி வைக்கக்கூடிய ஒரு நிலைமையை தான் இன்னைக்கு நாம தமிழ்நாட்டில் பார்க்கிறோம். சரி, இந்த மாநகராட்சியில கடந்த 5 ஆண்டு காலமாக ஜெயலலிதா அவர்கள் அறிவித்த ஏதாவது ஒரு திட்டம் மாநகராட்சியில நடந்திருக்கிறதா என்ற கேள்வியை மக்களாகிய உங்கள் முன்னாடி நான் வைக்கிறேன். ஏதாவது ஒரு திட்டம், எந்த திட்டமும் செய்யல. அப்படி இருக்கும் பொழுது அதை நம்ம சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இன்னைக்கு இருக்கிறோம். உடனே அவங்க சொல்லுவாங்க, எங்க மேல குறை சொல்றதுதான் இவங்களுக்கு வேலை. நீங்க நல்லபடியாக செய்திருந்தால் நாங்களே நீங்க ஆட்சி செய்யுங்கன்னு சொல்லி உங்களுக்கு வழி விட்டுட்டு நாங்க ஒதுங்கி போயிருப்போமே. தேமுதிக என்ற ஒரு கட்சி இங்கு வந்தது எதற்கு? திமுக அதிமுகவுக்கு மாற்றாக உருவாக்கப்பட்டதுதான் தேசிய முற்போக்கு திராவிட கழகம். மின் திட்டம் தொடர்பாக ஜெயலலிதாவை சந்திக்க முடியவில்லை என்று மத்திய அமைச்சர் புகார் கூறியதை சுட்டிக்காட்டிய அவர், தொடர்பு கொள்ள முடியாத நிலையில் ஜெயலலிதா இருப்பதால் தமிழகத்தில் எந்த திட்டங்களையும் நிறைவேற்ற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கடந்த ஆட்சியில் தமிழக அரசுக்கு 1 லட்சம் கோடி ரூபாயாக இருந்த கடனை தற்போது 5 லட்சம் கோடியாக உயர்த்தியதுதான் ஜெயலலிதாவின் சாதனை என்றும் அவர் தெரிவித்தார். மேயர் பதவிக்கு இடைத்தேர்தல் நடந்துச்சு. அப்போ அவசரமா ஜெயலலிதா அவர்கள் 2378 கோடி ரூபாய்க்கு ஒரு பட்ஜெட் அறிவிச்சாங்க அவசர கதியில். ஆனா இன்னைக்கு வரைக்கும் அதுல எந்த ஒரு ஸ்கீமும் லான்ச் பண்ணவே கிடையாது. அனைத்து சட்டசபை தொகுதிகளும் நீங்க எப்படி அவங்களுக்கு வெற்றி கொடுத்தீங்கன்றது கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஏடிஎம்கேக்கு லாஸ்ட் டைம் எல்லா சட்டசபை தொகுதியிலும் வெற்றி பெற்றவர்கள் யார்? ஏடிஎம்கேவை சேர்ந்தவங்க. இங்க இருக்கிற 80 வார்டுல ஜெயிச்சவங்க யார்? ஏடிஎம்கேவை செஞ்சவங்க. அப்போ இந்த மாநகராட்சியை தமிழ்நாட்டின் நம்பர் 1 மாநகராட்சியா மாற்றி இருக்கணுமா இல்லையா? உங்களுடைய கோரிக்கைகளை இந்த அரசு நிறைவேற்றி இருக்கணுமா வேண்டாமா? இன்னைக்கு ஜெயிச்சு போனதோட சரி, ஆனா இந்த மாநகராட்சிக்கு கொடுத்த எந்த வாக்குறுதியுமே அவர்கள் நிறைவேற்றவில்லை என்பதில் கடும் கோபத்தில் நமது கொங்கு மக்கள் இருக்கிறார்கள் என்றால் என்னுடைய வார்த்தை மிகையில். ஏன்னா கோவையில் இருக்கிற எல்லா சட்டசபை உறுப்பினர் யார்? எம்எல்ஏஸ்னா ஏடிஎம்கே தான். 100 வார்டுல 80 வார்டு இன்னைக்கு ஏடிஎம்கே கவுன்சிலர்ஸ் தான் இருக்காங்க. மேயரும் அவங்க தான். யாரும் எந்த டெவலப்மெண்ட்டும் பண்ணலன்னா
அப்ப எதற்காக மீண்டும் மீண்டும் இவங்களுக்கு நீங்க ஓட்டு போடணும், எதுக்கு இவங்களை ஜெயிக்க வைக்கணும், அதனால நீங்க என்ன மாற்றத்தை காண போகிறீர்கள் என்ற மிகப்பெரிய கேள்விக்குறியை மக்களாகிய உங்கள் முன்னாடி வைக்கிறேன். ஆனால் உங்களுக்காக நான் இருக்கிறேன் என்று சொல்லி உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் கருப்பு எம்ஜிஆர் உறுதியாக மக்களுக்காக உழைப்பதற்காக தன்னந்தனியா நல்ல ஒரு முடிவை எடுத்து உங்களுக்காக வந்திருக்கிறார். என் கேப்டன் நினைச்சா திமுக கூட கூட்டணி போக முடியாதா? எவ்வளவு சீட்டு, என்ன வேணும், என்னென்னமோ வதந்திகள் வந்துச்சு. ஆனா அவருடைய எண்ணம் தமிழ்நாடுக்கும் தமிழக மக்களுக்கும் எது நல்லது நடக்கும் என்பதில் தான் உறுதியாக இருந்தாரே ஒழிய பத்திரிகைகள்ல வந்த வதந்திகளுக்கெல்லாம் தவிடுபொடி ஆக்கக்கூடிய அளவு இன்னைக்கு யாருடைய கூட்டணியும் வேண்டாம், என்னுடைய கூட்டணி என்னுடைய தமிழக மக்களாகிய உங்களோடு மட்டும்தான் என்று சொல்லி உறுதியாக தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களையும் முன்னேற்றுவதற்காக லஞ்சம் ஊழலுக்கு அப்பாற்பட்டு நல்லவர்களோடு சேர்ந்து ஒரு மாற்று கூட்டணியை இன்னைக்கு கேப்டன் அமைச்சிருக்கார். அதனால மக்களாகிய நீங்க தெளிவா இருக்கணும். ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க, பேய்கிட்ட இருந்ததை புடுங்கி பிசாசு கிட்ட கொடுத்தோம், சரி பிசாசாவது ஒழுங்கா வச்சிருக்கும் பார்த்தா அதுவும் இல்ல, அதனால பிசாசு கிட்ட இருந்து புடுங்கி பேய்கிட்ட கொடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு தமிழ்நாட்டை. இனிமே நம்மளுக்கு பேயும் வேண்டாம், பிசாசும் வேண்டாம், நல்லவர்களாகிய பாண்டவர்கள் அணிக்கு லஞ்சம் ஊழலுக்கு அப்பாற்பட்ட இந்த நல்லவர்கள் கூட்டணிக்கு மக்களாகிய நீங்கள் அனைவரும் நல்ல தீர்ப்பை வழங்கணும்னு சொல்லி இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். சிறுதாவூர் பங்களாவிற்கு கண்டெய்னர் லாரிகள் பணம் கொண்டு சென்றது தொடர்பாக புகார் அளித்தும் தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்று கேள்வி எழுப்பிய அவர், நடுநிலையோடு செயல்பட வேண்டிய தேர்தல் ஆணையம் ஆளும் கட்சிக்கும் பணம் படைத்தவர்களுக்கும் சாதகமாக செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். நீங்க 2-3 நாளைக்கு முன்னாடி எல்லாம் டிவியில பார்த்திருப்பீங்க, ஜெயலலிதாவுடைய சிறுதாவூர் பங்களா முன்னாடி லைனா ஒரு 15-20 கண்டெய்னர் லாரிஸ் நின்னது. எல்லா டிவிலையும் விஷுவல் ஷாட்ஸ் போட்டாங்க. பாத்தீங்களா? நீங்க எல்லாரும் பாத்தீர்களா? என்கிட்ட காலையில பிரஸ் கூட கேட்டாங்க, ஈவினிங் பொதுக்கூட்டத்தில் அதை பத்தி பேசுறேன், அங்க வந்து நீங்க கேளுங்கன்னு சொன்னேன். ஏன் இதை நான் சொல்றேன்றது நல்லா நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இருக்கிற மொத்தம் 34 துறை தமிழ்நாட்டில், அத்தனை துறையிலுமே ஊழல். எல்லா துறையும், அது பாலா இருக்கட்டும், மணல் கொள்ளையா இருக்கட்டும், டாஸ்மார்க்கா இருக்கட்டும், வேலை வாய்ப்பா இருக்கட்டும், அதே போல இன்னைக்கு வீடுகள் கட்டி கொடுக்கறதா இருக்கட்டும், ரோடு போடுறதா இருக்கட்டும், எல்லா துறையிலும் ஒரு முட்டையில கூட பல லட்சம் கோடி ஊழல். ஒரு வேலைக்கு ஒரு ஆளை அமர்த்தணும்னா அதுல கமிஷன், எல்லாமே ஊழல் ஊழல் ஊழல். ஏன் இதை சொல்றேன்னா, இன்னைக்கு அந்த கண்டெய்னர் லாரிஸ்ல இருந்தது என்ன, பல லட்சம் கோடி ரூபாய் சிறுதாவூர் பங்களால இன்னைக்கு பாதாள அறைகளில் பதுக்கப்பட்ட அந்த காசு அத்தனையுமே கண்டெய்னர் லாரிஸ்ல ஏற்றப்பட்டு இன்னைக்கு ஓட்டுக்காக மக்களை ஏமாற்றி சுரண்டி பிழைக்க தமிழ்நாடு முழுவதும் அனுப்பப்பட்டதாக ஒரு தகவல். இதை முதல்ல சொன்னது அண்ணன் வைகோ தான், ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொன்னார். ஆனா அன்னைக்கு தேர்தல் ஆணையம் அதை கண்டு கொள்ளவே கிடையாது. விடுவாங்களா? நைட்டோட நைட்டா எல்லா பணத்தையுமே கண்டெய்னர் லாரிஸ்ல ஏற்றி நைட்டோட நைட்டா அனுப்பிட்டாங்க. சிறிய இடைவேளைக்கு பிறகு மேலும் பல செய்திகளை பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் செய்திகளுடன். கல்யாண பட்டு காம்ப்ளிமெண்ட் பட்டு நம்ம 2016 சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக வெற்றி பெற்றால் 50 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு விப்ரோ, இன்போசிஸ் உள்ளிட்ட நிறுவனங்களுடன் இணைந்து வேலைவாய்ப்பு வழங்கப்படும் என திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ரேஷன் பொருட்கள் பொதுமக்களின் வீடு தேடி வந்து கொடுக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். மேலும் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பே தமிழகத்தில் உள்ள ஏழை எளிய மாணவ மாணவிகள் சுய வேலைவாய்ப்பு பெறும் வகையில் அனைத்து மாவட்டங்களிலும் கணினி மையங்கள் அமைத்தது தேமுதிக தான் என்பதை அப்போது அவர் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தார். இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க ஃபேமஸா இருக்கு. எல்லா கைவினை பொருட்களையுமே நாம தரமாக குவாலிட்டியா செஞ்சு அதை எக்ஸ்போர்ட் செஞ்சு எல்லாருக்குமே வந்து பயனளிக்கக்கூடிய வகையில் நாம அதை கொண்டு வருவோம் என்ற உறுதியை உங்ககிட்ட சொல்றேன். சரி, இதெல்லாம் கேப்டன் சொல்றாரே, இவ்வளவு திட்டம் நிறைவேற்ற முடியுமா என்ற கேள்வி உங்களுக்கு வரும். நிச்சயமாக நம்மால முடியும். ஏன் இதை சொல்றேன்னா, ஒரு வருஷத்துல இந்த ஆட்சி எவ்வளவு தெரியுமா? 70,000 கோடி ஊழல் பண்றாங்க இந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்க. அந்த ஊழல் காசை மட்டுமே நல்ல ஸ்கீம்ஸ்க்கு, மக்களுக்கு நாங்க கொடுக்கிற ஸ்கீம்ஸ்க்கு அதை டைவர்ட் பண்ணாலே கேப்டன் சொன்ன அத்தனை திட்டங்களுமே கடைகோடி இருக்கிற அத்தனை மக்களுக்கும் நம்மால் கொண்டு சென்று சேர்க்க முடியும் என்ற உறுதியை இந்த நேரத்தில் உங்க எல்லாருக்குமே நான் சொல்றேன்.
அதே போல இங்க விவசாயிகள் அதிகமா இருக்கிறதுனால நம்மாழ்வார் விவசாய திட்டத்தை கேப்டன் கொண்டு வர போறார். இன்னைக்கு நிச்சயமாக கருவிகள், உரம், அதே போல வேண்டிய வித்துக்கள் எல்லாமே உங்களுக்கு குறைஞ்ச விலையில கொடுக்கப்படும். முதல் வேளையாக தமிழகத்தில் இருக்கிற அத்தனை நதிகளையும் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து நிச்சயமாக அனைத்து நதிகளையும் இணைப்போம் என்ற உறுதியை உங்க முன்னாடி நான் பதிய வைக்கிறேன். இரும்பு கரம் கொண்டு மணல் கொள்ளையை உடனடியாக தடுக்கப்படும். அதற்கு பதில் செயற்கை மணல் உருவாக்கப்பட்டு கட்டடங்களுக்கு தரப்படும். கனிமவள கொள்ளை, செம்மரக்கட்ட கடத்தல் எல்லாமே, கிரானைட் கொள்ளை என்று கனிமவள கொள்ளை முற்றிலும் அகற்றப்படும். டோல்கேட்ல எவ்வளவு நீங்க மணி பே பண்றீங்க ஒவ்வொரு வாட்டியும் போறப்ப, அதை பாதியாக குறைச்சு காலாவதியான டோல்கேட்ஸ் எல்லாம் மூடி மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவோம் என்ற உறுதியை உங்க முன்னாடி சொல்றேன். பெட்ரோல் டீசல் விலை இன்னைக்கு எவ்வளவு விக்குது உங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா கேப்டன் ஆட்சிக்கு வந்தவுடனே பெட்ரோல் 1 லிட்டர் 45 ரூபாய்க்கும், டீசல் 1 லிட்டர் 35 ரூபாய்க்கும் தமிழ்நாட்டில் நம்மால் தர முடியும் என்ற உறுதியை உங்க முன்னாடி நான் சொல்றேன். இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம், எப்படி உங்களால முடியும் அப்படின்னு கேட்பாங்க. நிச்சயமாக முடியும், இதுல மாற்று கருத்து இல்ல. வல்லுநர்களை வைத்து நாம உருவாக்குனதுதான் இந்த தேர்தல் அறிக்கை. எனவே நாம சொன்ன இந்த திட்டங்களை எல்லாமே மக்களுக்காக நாங்க செய்ய ரெடியாக இருக்கிறோம் என்ற உறுதியை உங்க எல்லார் முன்னாடியும் நான் பதிய வைக்கிறேன். திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் பஞ்சபூதங்களிலும் ஊழலை அரங்கேற்றியதாக என மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் விமர்சித்துள்ளார். மதுரை செல்லூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் இதனை கூறினார். காற்றில் கூட 1,76,000 கோடி ரூபாய் ஊழல் செய்யலாம் என நிரூபித்தது திமுக என்றார். காங்கிரஸ் ஆட்சியில் நடைபெற்ற நிலக்கரி சுரங்க ஒதுக்கீடு ஊழலையும் அவர் சுட்டிக்காட்டினார். கடந்த 50 ஆண்டுகளாக ஊழல் கட்சிகளான திமுக மற்றும் அதிமுக கட்சிகளுக்கு மாறி மாறி வாக்களித்தது போதும் என்றும் இனி அந்த நிலை தொடரக்கூடாது என்றும் பிரகாஷ் ஜவடேகர் கேட்டுக் கொண்டார். People deserve much better what they have got in last 50 years. Once DMK, once ADMK, once DMK, once ADMK. Now this is enough. You have to think of fresh because you deserve much better. Both parties are corrupt. Both are one leader party. There is no democracy. தமிழகம், புதுச்சேரி, கேரளா ஆகிய மாநிலங்களில் சட்டசபை தேர்தலில் வாக்குப்பதிவு நேரத்தை 2 மணி நேரம் அதிகரித்து தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. 234 தொகுதிகளை கொண்ட தமிழக சட்டசபைக்கு வருகிற மே 16ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறுகிறது. அதே தினத்தன்று புதுச்சேரி மற்றும் கேரளா ஆகிய மாநிலங்களுக்கும் தேர்தல் நடைபெறுகிறது. தேர்தலை நேர்மையாகவும் சுதந்திரமாகவும் நடத்துவதற்கான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் தீவிரமாக செய்து வருகிறது. தமிழகத்தில் வாக்குப்பதிவிற்கு தேவையான மின்னணு எந்திரங்கள் வெளி மாநிலங்களில் இருந்து வரவழைக்கப்பட்டு தயார் நிலையில் உள்ளது. மே மாதம் அக்னி நட்சத்திரத்தின் போது தேர்தல் நடைபெறுவதால் இந்த தேர்தலில் வாக்குப்பதிவு நேரம் மாற்றப்பட்டுள்ளது. தமிழகம், புதுச்சேரி, கேரளா ஆகிய 3 மாநிலங்களிலும் சுமார் 2 மணி நேரம் நீடித்து காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி தேர்தல் நடைபெறும் தமிழகம் உள்ளிட்ட 5 மாநிலங்களிலும் வாக்குப்பதிவு நடைபெறும் தேதிக்கு 2 நாட்களுக்கு முன்னதாக கருத்து கணிப்புகள் வெளியிடுவதை நிறுத்த தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. நாகர்கோவில் அருகே ஓய்வு பெற்ற வருமான வரித்துறை ஊழியர் வீட்டின் பூட்டை உடைத்து 10 சவரன் நகைகளை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். பொன்னப்பன் நாடார் காலனியை சேர்ந்த தங்கையா என்பவர் வீட்டில்தான் இந்த கொள்ளை சம்பவம் அரங்கேறியுள்ளது. இவர் வெளியூர் சென்றுவிட்டதால் வீட்டில் ஆள் இல்லாததை நோட்டமிட்ட மர்ம நபர்கள் வீட்டின் பூட்டை உடைத்து அலமாரியில் இருந்த 10 சவரன் நகைகளை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். புகாரின் பேரில் நேசமணி நகர் காவல் நிலைய போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூரில் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறி 36 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சோலார் விளக்குகள் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திற்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது. பல்லட ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் பசுமை வீடு பயனாளிகளுக்கு வழங்குவதற்காக 36 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 120 சோலார் விளக்குகள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது. தேர்தல் விடுமுறை மீறல்
தேர்தல் விதிமுறை மீறல் குறித்து வட்டார வளர்ச்சி அலுவலரை தொடர்பு கொண்டு கேட்டால் இவை 2014, 2015 ஆண்டிற்குரியவை என பதிலளித்தார். இதனை ஒருவேளை வெளிநபர்களுக்கு விநியோகம் செய்தால் எப்படி கண்காணிப்பீர்கள் என கேள்விக்கு அவர் பதில் சொல்லாமல் மழுப்பினார். வேப்பூர் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு மது போதையில் வந்த ஊழியரை தட்டி கேட்ட சக ஊழியர்களுக்கு அடி உதை விழுந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. கடலூர் மாவட்டம் வேப்பூர் தாலுகா அலுவலகத்தில் அலுவலக உதவியாளராக பணியாற்றி வருபவர் செல்வராஜ். மது பழக்கத்திற்கு அடிமையான இவர் நாள்தோறும் குடி போதையிலேயே பணிக்கு வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சம்பவத்தன்று மது போதையில் வந்த அவரை சக ஊழியர்கள் தட்டி கேட்டுள்ளனர். இதில் ஆத்திரமடைந்த செல்வராஜ் அவர்களை சரமாரியாக தாக்கினார். இதனை அடுத்து அங்கிருந்த பொதுமக்கள் செல்வராஜை சமாதானப்படுத்தி அழைத்து சென்றனர். பணியின் போது மது போதையில் வந்த ஊழியர் ஒருவர் தகாத முறையில் நடந்து கொண்ட சம்பவம் வேப்பூர் தாலுகா அலுவலகத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது. கூடலூர் அருகே ராட்சத மரம் ஒன்று சாலையில் விழுந்ததால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள அத்திமா நகர் பகுதியில் சாலையோரத்தில் இருந்து ராட்சத மரம் ஒன்று திடீரென்று முறிந்து விழுந்தது. இதனால் தேவாலா, உப்பட்டி, ஆதிக்குண்ணா, கொலப்பள்ளி உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கான போக்குவரத்து முற்றிலும் பாதிக்கப்பட்டது. இதனையடுத்து அங்கு தீயணைப்பு துறையினர், நெடுஞ்சாலைத்துறை ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் உதவியுடன் ராட்சத மரத்தை அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சீரமைத்தனர். ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தோல் தொழிற்சாலை ஊழியர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டம் வாணியம்பாடியில் இயங்கி வரும் தனியார் தோல் கையுறை தயாரிக்கும் தொழிற்சாலையில் 400க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் ஊதிய உயர்வு கோரி கடந்த ஒரு வாரமாக தொழிற்சாலை முன்பு தொழிலாளர்கள் இரவு பகலாக தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். ஆனால் நிர்வாகம் அதனை கண்டு கொள்ளாததால் ஆத்திரமடைந்த தொழிலாளர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் இது தொடர்பாக ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. மினிமம் வேஜஸ் மாற்றணுன்றதால கேஸ் நடந்துன்னு இருக்குது. 1.5 வருஷமா நடந்துட்டு இருக்குது. அதனால யார் போய் கேட்குறாங்களோ யூனியன் லீடரோ யார் தெளிவாக போய் ஆஃபீஸில் பேசுகிறாங்களோ அவங்க 15 பேரை சஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஏன் பண்ணுறேன்னு போய் கேட்கறதுக்கு மொத்த தொழிலாளி வெளியே நின்னாங்க. வெளியே நின்னதுக்கு உங்களுக்கெல்லாம் யாரும் வேலை தர மாட்டேனாங்க, கையெழுத்து போட்டு உள்ளே வந்தால் தான் நாங்கள் உங்களுக்கு வேலை தருவோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நாங்கள் ஏற்கனவே வேலூருக்கு கலெக்டர் ஆஃபீஸ்க்கு மனு கொடுத்தோம். அங்கே கொடுத்துட்டு டீசல் கிட்ட போனோம். யாருமே இன்னும் வரலையும் ஒரு நல்ல முடிவை தொழிலாளிக்கு ஒண்ணுமே சொல்லல. அதனால இது ரெண்டுல ஒரு முடிவு தெருவரையில் நாங்க இங்கதான் வந்தாங்க. சிறிய இடைவேளைக்கு பிறகு மேலும் பல செய்திகளை பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் செய்திகளுடன். கல்யாண பட்டு காம்ப்ளிமெண்ட் பட்டு. நகைகளுக்கு விதிக்கப்பட்ட கலால் வரியை ரத்து செய்ய கோரி சென்னை பாரிமுனையில் நகை கடை உரிமையாளர்கள் பேரணி நடத்தினர். பாரிமுனையில் இருந்து யானைகவனி வரை நடைபெற்ற இந்த பேரணியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கலால் வரியை ரத்து செய்ய கோரி வரும் ஏப்ரல் 2ஆம் தேதி முதல் 4ஆம் தேதி வரை நகை கடைகள் அடைக்கப்படும் என்று நகை கடை உரிமையாளர்கள் தெரிவித்தனர். இது தொடர்பாக வரும் 4ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடியை டெல்லி சென்று சந்தித்து பேச இருப்பதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர். எதிராக மத்திய அரசால் விதிக்கப்பட்டுள்ள கலால் வரை நீக்க வேண்டும் என்பது ஒரே கோரிக்கை தவிர வேற எந்த கோரிக்கையும் இல்லை. இதன் வாயிலாக மத்திய அரசு எங்களுடைய எதிர்ப்பை நாங்கள் முழுவதுமாக தெரிவிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் 4ஆம் தேதி அன்று பாரத பிரதமரை டெல்லியில் சந்திச்சு எங்களுடைய கோரிக்கையை வைக்கிறோம்னு வச்சிருக்கோம். ஏன்னா பிரதமர் நேரம் ஒதுக்கியிருக்காரு சந்திக்கிறதுக்காக. அதுக்காக 4ஆம் தேதி நாங்கள் டெல்லி பயணம் மேற்கொண்டிருக்கிறோம். தங்க நகை விற்பனைக்கு மத்திய அரசு 1% கலால் வரி விதித்ததை எதிர்த்து நாடு முழுவதும் நகை கடை உரிமையாளர்கள் கடந்த மாதம் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது.
தூத்துக்குடியில் பலத்த காயங்களுடன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட இளைஞர் உயிரிழந்ததால் ஆவேசமடைந்த உறவினர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி ராஜீவ் நகர் பகுதியைச் சேர்ந்த ஐயப்பன் என்பவர் தனியார் ஆடிட்டர் அலுவலகத்தில் ஊழியராக பணிபுரிந்து வந்தார். இந்நிலையில் சாலையோரத்தில் பலத்த காயங்களுடன் விழுந்து கிடந்த அவரை அருகில் இருந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். ஆனால் சிறிது நேரத்திலேயே ஐயப்பன் பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த அவரது உறவினர்கள் உடலை வாங்க மறுத்து மருத்துவமனை முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தனியாக ஆஃபீஸ் போட்டுருக்காங்க. காலையில் யாரோ ஒரு 10 மணிக்கு ஃபோன் பண்ணி 10:10 ஃபோன் பண்ணி அவனை கூப்பிட்டுருக்காங்க. ஆஃபீஸ் முதலாளி ஆகிட்டு அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணியிருக்காரு. ஃபோன் பண்ணால் 2 மணி நேரம் எனக்கு பெர்மிஷன் வேணும், ஒரு விஷயமா ஒரு ஆள்கிட்ட பேச வேண்டியது பெர்மிஷன் வேணும் சொல்லியிருக்காரு. போன ஆள் திரும்பவே இல்லை. ரவுடிகள் 4-5 பேர் சேர்ந்து தருவை மைதானத்தில் கூட்டு போய் அடித்து கொண்டிருக்காங்க. அடித்து அது கொலை வழக்கு தான். இது கொலை வழக்கு வந்து குற்றவாளியை கண்டுபிடிக்கிற வரைக்கும் நாங்கள் போராட்டம் பண்ணுறதுக்கு பாடி வாங்க மாட்டோம். சேலத்தில் தனியார் பள்ளியின் அலட்சிய போக்கால் மாணவன் கழிவுநீர் தொட்டியில் தவறி விழுந்து உயிரிழந்த நிகழ்வு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் காரிப்பட்டி கிராமத்தை சேர்ந்த ரோஷன் என்ற சிறுவன் அப்பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் 7ஆம் வகுப்பு படித்து வந்தான். இந்நிலையில் பள்ளி சென்ற ரோஷன் உணவு இடைவேளையின் போது சக மாணவர்களுடன் விளையாடிக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. அப்போது மூடப்படாமல் இருந்த கழிவுநீர் தொட்டியில் தவறி விழுந்துள்ளார். இதுகுறித்து சக மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு தகவல் கொடுத்ததை அடுத்து மாணவனை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் மாணவன் ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். பள்ளி நிர்வாகத்தின் அலட்சிய போக்கால் மாணவன் பரிதாபமாக உயிரிழந்ததாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். முடிச்சுட்டு விளையாண்டுட்டு இருக்கும்போது பசங்க அந்த குடோன் ஓப்பனில் இருந்திருக்கு. அதில் கண்ணாமூச்சி விளையாண்டுருக்கானுங்க. விளையாட போகும்போது எனக்கு 2 பீரோ வந்திருக்கு. பீரோ சந்தில் வந்து மேனுவல் செப்டிக் டேங்க் மேனுவல் கவர் ஓப்பனில் இருந்தது. அதில் போய் ஒளிவு போகும்போது டக்குன்னு செப்டிக் டேங்க் குழியில் விழுந்துட்டாங்க. அது கூட இன்னொரு பையன் வந்தவன் பார்த்துருக்குறான். பார்த்துட்டு சத்தம் போடுவோம். அதுக்கப்புறம் வந்து தூக்கி இருக்கிறாங்க. உள்ளாட்சி பிரதிநிதிகள் தங்கள் வாகனங்களில் உள்ள கட்சி கொடிகளையும் கட்சி சின்னங்களையும் அகற்ற வேண்டும் என திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் ஞானசேகரன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் தேர்தல் ஆணையம் சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பேரணியில் ஆட்டோக்கள், சிலிண்டர், தண்ணீர் கேன்கள் ஆகியவற்றில் மாவட்ட ஆட்சியர் ஞானசேகரன் ஸ்டிக்கர்களை ஒட்டி வாக்குப்பதிவு தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உள்ளாட்சி பிரதிநிதிகள் தங்கள் வாகனங்களில் உள்ள கட்சி கொடிகளையும் கட்சி சின்னங்களையும் உடனடியாக அகற்ற வேண்டும் என எச்சரிக்கை விடுத்தார். 100% வாக்குப்பதிவை உறுதி செய்ய வேண்டும் என்ற தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் மாவட்ட நிர்வாகம் 8 சட்டமன்ற தொகுதியிலும் 100% வாக்குப்பதிவை உறுதி செய்யும் விதமாக பல்வேறு விழிப்புணர்வு நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது. அந்த வகையில் இன்று வந்தவாசி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஏரியாவில் 100% வாக்குப்பதிவை உறுதி செய்யும் விதமாக தெரு நாடகம் மற்றும் விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் எல்லாம் வழங்கும் நிகழ்வு என்று மாலை இன்று காலை துவக்கி. மதுராந்தகம் அருகே நிலை தடுமாறி கீழே விழுந்த இருசக்கர வாகனம் மீது டிராக்டர் மோதிய விபத்தில் 2 உயிரிழந்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் குடுவாஞ்சேரியை சேர்ந்து சபாபதி மற்றும் பவானி ஆகியோர் இருசக்கர வாகனத்தில் மதுராந்தகம் நோக்கி சென்று கொண்டிருந்தனர். அப்போது மாமாண்டூர் அருகே அவர்கள் வந்து கொண்டிருந்த போது நிலை தடுமாறி அவர்கள் இருவரும் கீழே விழுந்தனர். இதனை சற்றும் எதிர்பாராத பின்னால் வந்த டிராக்டர் அவர்கள் மீது மோதியது. இதில் சம்பவ இடத்திலேயே இருவரும் பரிதாபமாக உயிரிழந்தனர். இதனையடுத்து அங்கு வந்த படாலம் போலீசார் பிரேதத்தை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதேபோல் கூடலூர் அருகே பள்ளி குழந்தைகளை ஏற்றி வந்த ஆட்டோ விபத்திற்குள்ளானதில் 11 மாணவ மாணவிகள் படுகாயமடைந்தனர். அதில் 4 குழந்தைகளுக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து அவர்களுக்கு முதல் உதவி சிகிச்சை அளிக்கப்பட்டதை அடுத்து மேல் சிகிச்சைக்காக கேரள மாநிலத்தில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். ஆட்டோவில் அதிக மாணவர்களை ஏற்றி வந்ததே விபத்திற்கு காரணம் என பொதுமக்கள் புகார் கூறினர். இருபது ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் டாஸ் வெற்றி பெறாமல் போனது
மோசமாக அமைந்து விட்டதாக தோல்வி குறித்து இந்திய அணியின் கேப்டன் தோனி விளக்கம் அளித்துள்ளார். போட்டி முடிவதற்கு பின்னர் தோனி தெரிவித்தார், வழக்கமாக போட்டிகள் கொஞ்சம் நெருக்கடியில் முடிபவை என்றாலும் ஒரு சில போட்டிகள் தான் எதிர் அணியின் தன்மையால் எளிதில் முடிந்துவிடும் விட தோனி தெரிவித்தார். முன்னதாக 193 ரன்கள் இலக்கை 19.3 ஓவர்களில் எட்டி 7 விக்கெட் வித்தியாசத்தில் மேற்கிந்திய தீவுகள் அணி வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றது. Over extra, brilliant shot, straight up in the air. Is it going to be a catch? Yes, it is a catch. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. உண்மை செய்திகளை உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் செய்திகளுடன். வணக்கம்.